கோழிக்கடை வச்சிருக்கிற கணவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிசினஸ்க்குள்ள வந்த மனைவி சில கஸ்டமர்கள் கிட்ட நெருங்கி பழகி இருக்காங்க. இதனால உறவுல விழுந்த விரிசல் கடைசியில ஒரு கொலையில முடிஞ்சிருக்கு. கறிக்கடை குமார யாரோ கொன்னு போட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி தான் அந்த ஏரியா முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்கு. தகவல் கிடைச்சி சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி கிரைம் ஸ்பாட்டை ஆராய்ஞ்சிருக்காங்க. குமாரோட கை கால்கள் பின்பக்கமா கட்டப்பட்டிருந்திருக்கு. அவரோட கழுத்துலையும் கயிறால இறுக்கி கொலை பண்ணதுக்கான தடயங்கள் இருந்ததால நடந்திருக்கிறது நிச்சயம் கொலைதான்னு போலீஸோட உள்ளுணர்வு சொல்லிருக்கு. சம்பவ இடத்துல கிடைச்ச தடயங்களை சேகரிச்ச போலீஸ் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள எரண்ணா அள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் குமார். 42 வயதான இவர் முதல் மனைவியை பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்திருக்காரு. இந்த நிலையில தான் சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை போலவே கணவரை பிரிஞ்சு 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்த கோவிந்தம்மாள் என்பவரை குமார் சந்திச்சிருக்காரு. 2 பேரும் பேசி பழகி இருக்காங்க. அது நாம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்கள நினைக்க வச்சிருக்கு. அதோட விளைவுதான் திருமணம் செஞ்சிக்காமலேயே 2 பேரையும் கணவன் மனைவியா வாழக்கூடிய சூழலை நோக்கி தள்ளி இருக்கு. முதல் கணவர் மூலமா கோவிந்தம்மாளுக்கு பிறந்த 2 குழந்தைகளையும் குமார் தன்னோட சொந்த பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. மறுபடியும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணவங்க பாலக்கோடு பஸ் டிப்போ பக்கத்திலேயே கோழி கடை வச்சிருக்காங்க. அந்த கடைக்கு பின்பகுதியிலேயே தனியா வீடு எடுத்து குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அதிகாலையில அந்த பகுதி வழியா வாக்கிங் போனவங்க கோழிக்கடை வாசல்ல குமார் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. அவங்க கொடுத்த தகவலின் பேர்ல தான் போலீஸும் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. ஊருக்குள்ள குமாருக்கு சொல்லிக் கொள்ளும்படி எதிரிகளோ தொழிற் போட்டியோ கிடையாதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. இதையடுத்து காவல்துறையினர் குமாரோட 2வது மனைவி கோவிந்தம்மாள் குறித்து விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர் சிலர் கிட்ட கோவிந்தம்மாள் நெருங்கி பழகினதும் அதன் காரணமா ஏற்கனவே குமாருக்கும் கோவிந்தம்மாளுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. சந்தேகத்தின் பேர்ல கோவிந்தம்மாளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போன போலீஸ் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. கள்ளக்காதலுக்கு இடையூறாயிருந்த காரணத்தினால குமார் கொலை செய்யப்பட்டாரா அல்லது கோவிந்தம்மாளோட முன்னாள் கணவருக்கும் நடந்த கொலைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா, இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கு. காவல்துறையினரோட முழுமையான இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல தான் குமாரை யாரு கொலை பண்ணாங்கன்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.